கஷ்டம் இருக்கு. பொண்ணு பொறக்குமா ஆடு பொறக்குமா 10 மாசமா போராட்டம். இதுவும் பொண்ணா பிறந்தா கொன்னுடுவேன் இன்னும் புருஷன் பண்ணுற ஆர்ப்பாட்டம். எவ்வளவு அருமையா பெண் குழந்தை பிறந்தா கொன்னுடுவேன்னு வீட்டுக்குள்ளேயே எதிரி இருக்கும் போது வீட்டுக்குள்ள சுதந்திரம் இருக்குன்னு எப்படி பேசலாம்? அந்த பெண் குழந்தை ஒரு வீட்டுல பிறந்துட்டா அடுத்த வீட்டு பையன் கூட சந்தோஷப்படுறானே, எவ்வளவு சந்தோஷப்படுறான். அந்த புள்ள கருப்பா பிறந்தா அவளை பார்த்து பாடுறான். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை. அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லை. அதே புள்ள கொஞ்சம் கலரா பிறந்துச்சுன்னா எப்படி பாடுறான்? உன்னை வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாய்ங்களா, இல்ல வெயிலுக்கே காட்டாம வெளுத்தாய்ங்களா. வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாய்ங்களா, இல்ல வெயிலுக்கே காட்டாம வெளுத்தாய்ங்களா. என்ன மாதிரி மீடியமா ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா எவண்டி ஒன்ன பெத்தாம் 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 கையில கிடைச்சா செத்தான் செத்தான் செத்தான்னு சமுதாயத்துல. ஆனா உங்ககிட்ட எல்லாருக்கும் பாட்டு இருக்க மாட்டிருக்குது. சமுதாயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆண்கள் மரியாதை கொடுத்துதான் இருக்காங்க நீதிபதி. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து சொன்னான், உன் பெயரை பச்சை குத்த போனேன், வலிக்கும் என்று வந்து விட்டேன், எனக்கல்ல உன் பெயருக்குன்னா. அந்த பிள்ளைக்கு பெயருக்கே அவ்வளவு மரியாதை கொடுக்கறான்னா எவ்வளவு அந்த பிள்ளைக்கு மேல மரியாதை வச்சிருக்கான் பாத்தீங்களா? இதானே அவளை பார்த்த உடனே சந்தோஷப்படுறான். மனச பறி கொடுத்தேண்டி ஏ மங்கையவா கூந்தலுக்குள்ளே மல்லிகை மேல் ரோஜா வச்சி என்ன மூடிக்குள்ள மறைச்சவளே. ஏ நகரு 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 நகருடா, நாளைக்கு குளிக்க மினுக்கி வந்தா தங்க தேரிடா. ஏ திட்டு கல்லு மதுரதில்லா, எனக்கு உங்கிட்டதான் கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் முடிஞ்சு. வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணு பேசிட்டாலே என்ன சொல்றாங்க? பொம்பளை பிள்ளை ரொம்ப பேசப்படாது, வாய அடக்கு அடக்கு. ஆனா உங்களுக்கு அப்படி சொல்லிருப்பாங்க போல இருக்கு. ஆமா. ஆனா வெளிய கூட இந்த பெண்ணை அங்கேயே தட்டி கேக்குறா. பஸ்ல ஈவ்டீஸ் நடக்குதானா நடக்குது. அந்த பிள்ளை உடனே சொல்றா, ஒரு பையன் இந்த பிள்ளையை இடிச்சிட்டான். உடனே சொல்றா, பேருந்தில் இடிபாடு பக்கத்தில் தடிமாடு, பெண்பாடு பெரும்பாடு பண்பாடு படுபாடுன்னு அங்கேயே நாங்க பேச்சு சுதந்திரத்தை பெண்களுக்கு கொடுத்தோமா இல்லையா? அருமையான கவிதை. இது எல்லா பஸ்ஸும் எழுதி வைங்க. வீட்டுக்குள்ள ரொம்ப பிள்ளை பேசிச்சுன்னா வாயாடி வாயாடி வாய் அடக்கு அப்படின்னு. புடிச்ச பையனோட ஒரு புள்ள காதல் பண்ணி போயிட்டான்னா ஓடுகாலி போறா ஓடுகாலி போறா ஓடுகாலி போறாங்கறாங்க. கணவனை இழந்த பெண்ணுக்கு விதவைன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ரொம்ப பேசாம ஊமையா இருந்தா கூட அதுக்கு ஒரு பேர். ஊமை ஊரை கெடுக்கும், ஊரை கெடுக்குது, ஊமை ஊரை கெடுக்கும்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சது வீடு. ஆனா பெண்களை பேச விட்டு எங்களை மாதிரி சுதந்திரம் கொடுத்து பேச வச்சது இந்த சமுதாயம் தானங்க. எனக்கெல்லாம் சமுதாயத்துல என்ன பேர் வச்சாங்க எங்க ஐயா சொல்லுங்க? நோட்டீஸ்ல இசை அரசின்னு போடுவாங்க, சொல் அரசின்னு போடுவாங்க, நாவுக்கரசின்னு போடுவாங்க. எங்க வீட்டுக்காரரு என்ன பார்த்து சென்னையன காப்பிய கொண்டு வா. எவ்வளவு திறமைசாலியான ஒரு பிள்ளைய. அங்க என்னடி பண்ற, இங்க என்னடி பண்ற, பேண்ட் எடுத்து வாடி, சட்டை எடுத்து வாடி, டிஃபன் எடுத்து வைடி, காப்பி கொண்டு வாடி, எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு. எனக்கும் கோவம் வருமா வராதா? நீங்க டா போட்டு அடிங்க. என்னைக்காவது ஒரு நாள் டாய் இந்தாடா காபி போடுங்க. கரெக்ட். அந்த பேச்சு சுதந்திரம் கிடையாது, கொன்னே விடுவார். அப்பா. ஆனா எங்க வீட்டுக்காரர் மாதிரி நல்ல மனுஷன் கிடையாது. நல்ல வேளை உங்க வீட்டுக்காரர் வீட்டுல இல்ல. எங்க வீட்டுக்காரர் மாதிரி நல்ல மனுஷன் இந்தியாவிலே கிடையாது. இல்ல இந்த சத்தம் கேட்டிருக்கும்ல. என் மூஞ்சில தான் முழிப்பாரு தெரியுமா? அவ்வளவு பாசம் இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே என் மூஞ்சில முழிப்பார். நான் வேற அழகா இருக்கேனா? அது அங்க ஒரு தம்பி சொல்றான், நீயே ஒரு சப்ப பியர்ங்கறான். இருக்கட்டும், என் மூஞ்சில தான் முழிப்பாரு. கண்ணை பொத்தி வச்சுட்டு குட்டிமா ஓடியா ஓடியா ஓடியாம்பார். அப்படியே கண்ணை திறப்பாரு. நான் வந்த உடனே எனக்கு ஒரு நாள் டவுட் ஆயிடுச்சு, அத்தான் என் மேல அம்புட்டு பாசமா உங்களுக்கு அப்படின்னேன். ஆமா உன் மேல ரொம்ப பாசம், ஜோசியக்காரர் சொல்லிருக்காரு காலையில எந்திரிச்ச உடனே கழுத மூஞ்சில முழிச்சா நல்லா இருக்கும். ஏதாவது மரியாதை இருக்கா வீட்டுக்குள்ள? ஆனா வெளியில எவ்வளவு மரியாதை. இன்னைக்கு எல்லாம் சமைக்கின்ற கரங்கள் தானே. இன்னைக்கு சமைக்கின்ற கரங்கள் இன்னைக்கு சமுதாயத்துல எவ்வளவு பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கிறது. கரண்டி பிடித்த கைகள் கார் ஸ்டியரிங்கை பிடிச்சிட்டு இருக்கா, கம்ப்யூட்டரை இயக்கிட்டு இருக்கா. அதான பாரதி சொன்னா, தையலை உயர்வு செய் அப்படின்னா. தையலை உயர்வு செய்யு சொன்னது சமுதாயத்தில் இருந்த பாரதி. சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்ப